அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கடவுள்னா என்ன, எது கடவுள்? நம்ம நினைக்கிறோம், கோவிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், அங்கே கடவுள் இருக்காரு, நம்ம நம்புகிறோம். சரி, உண்மையாக கடவுள்னா என்ன தெரியுங்களா? நமக்கு மீறின ஒரு சக்தின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சக்தி எல்லா இடத்துலையும் நீக்கமற எங்கேயுமே, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் தோன்றி இருக்கிற அத்தனை பொருள்கள்லையும் இதுதான் இல்லை, அதான் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், என்னெல்லாம் கேட்குறோமோ அத்தனை பொருள்கள்லையும் அந்த இறைநிலை நீக்கமற நிறைந்திருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, எல்லா பொருள்களையும் மறைப்பொருளாக இருக்குது, உட்பொருளாக இருக்குது. சரி, அது மனிதர்களுக்குள்ள எப்படி இருக்கு? அந்த கடவுள் எது கடவுள்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அது நம்ம மனிதர்களுக்குள்ள எப்படி இருக்கு? இந்த உயிர்னு சொல்றோம் இல்லைங்க, அந்த உயிருக்குள் உயிராக உயிர் இருக்கு. அந்த உயிருக்கு உள்ள உயிரா இருக்கு. அந்த உயிர் பேர் தான் சீவன், ஜீவன் சொல்றது. சீவனுக்குள் இருக்கும் சிவத்தை அறிய வேண்டும். அப்ப பாருங்க, உடல் இருக்கு நமக்கு, மனிதர்களுக்கு உடலுக்கு உள்ள ஒரு பிராணன், காற்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள போகும்பொழுது மனம் ஓடுது. அந்த மனதுக்குள்ள நீங்க உங்களுடைய மனதை அந்த மனதுக்குள்ளேயே எடுத்துட்டு போகும்பொழுது அங்க உயிரை உணர ஆரம்பிக்கிறோம். அது உணரதான் முடியும், உயிர் கூட பார்க்க முடியாது. உடல்ல அப்படியே நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும், நெளிகிற மாதிரி இருக்கும். அந்த உயிர் எப்படி இருக்கும்னாக்கா, சும்மா ஒரு நெளிவு, ஒரு எங்கோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு ஊறல், அப்படித்தான் அதை நம்ம உணர முடியும். அதுக்கு உள்ள இருக்குது ஜீவன், ஜீவனுக்குள்ள இருக்குது சிவம். இப்ப பாருங்க, அந்த எது கடவுள்? எல்லா பொருள்லையும் இருக்கு. இந்த பிரபஞ்ச தோற்ற பொருட்கள் அத்தனையிலையும் இருக்கு. ஆனா மனிதர்களுக்குள்ள அறிவாவும் இருக்கு, பேரறிவா இருக்கு. அறிவு மனிதர்களுக்கு எது அறிவு? பகுத்தறிவு, அனுமானம். சரி, அனுமானம்னா என்ன? ஒரு அனுபவம் கிடைக்குது, ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை அடுத்த முறை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, விளைவு நல்லதா இருக்குமா தீயதா இருக்குமா, இப்படி பார்க்கறது தானே அனுமானம். அப்ப அனுபவம் எல்லாத்துக்குமே இருக்கும். அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அனுமானம் மனிதர்களால தானே அது தீர்மானிக்கப்படுது. அதுதானே பகுத்தறிவு. சரி, அப்ப இறைவன் மனிதர்களுக்குள்ள, இந்த கடவுள்னு சொல்ற தன்மை மனிதர்களுக்குள்ள அறிவா இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னா, உயிருக்குள் உயிரா இருக்கு. சரி, நீங்க அதை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அது பார்க்கலாம் முடியாது நம்மளால. ஏன்னா உயிரையே உணரதான் முடியுது. அந்த உயிருக்கு உள்ள மனதை செலுத்தி 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 மௌனத்துல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கட்டத்துல ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு மனநிலைக்கு போயிடுவோம். அந்த இடத்துல அந்த சிவத்தை உணர்ந்து அமைதியா இருப்போம். அந்த இடத்துல மனம் ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம எல்லாருமே எங்கேயோ உணர்ந்திருக்கலாம், சிலர் உணராமலும் இருக்கலாம். ரொம்ப அந்த மௌனத்தில் போகிறவங்க கண்டிப்பாக உணர்ந்துருப்பாங்க. அது அந்த அந்த கடவுள் இதுதான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்லதை மட்டும் நினைக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளை உணர்ந்தவங்க தேவையில்லாததையும் நினச்சாங்கன்னா அதுவும் நடக்கும். அது கண்டிப்பாக அவங்களுக்கு துன்பத்தை தான் தரும். அப்போ இப்போ கடவுள் இதுதாங்க மனிதர்களுக்குள்ள அறிவாகவும் இருக்குது. அதே நேரத்தில் எல்லா பொருள்லையும் அது மறைப்பொருளாக இருக்குது. மனிதர்களுக்குள்ள, உயிரினங்களுக்கு உள்ளெல்லாம் அந்த உயிருக்குள் உயிராக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அது அனுமானமாகவும் இருக்கு இல்லையா, நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அறிவு தானே நமக்கு. இந்த கடவுள் எதுன்னு உணர்ந்துட்டாங்க இல்லையா, கண்டிப்பாக அது பார்க்கலாம் முடியாது, உணரதான் முடியும். அப்படி அந்த மௌனத்தில் போய் உணர்ந்தவங்க என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே நினைக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான நபர்கள் எது நினைத்தாலும் நடக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், விழிப்பு நிலைக்கு வந்துடணும். ஸோ நமக்கு நடக்குது அப்படின்னாக்கா நல்லதை மட்டும் நடக்கணும், நினைக்கணும்.
சரி, தேவையில்லாத நினைக்கிறாங்க, கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு தெரியல. அடுத்து அவங்க தேவையில்லாததெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா நடக்கும். ஆனால் அதில் வர துன்பத்தை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் கர்மா. அப்போ இந்த அறிவு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அனுமானத்தை சரியாக பயன்படுத்தணும். அது ஞானம், விழிப்பு நிலை, உயர்ந்த அறிவு. அதே நேரத்தில் அந்த செயல் இருக்கு பாருங்க, கர்மா, அதுவும் விழிப்பாக தான் செய்யணும். என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கு தக்க விளைவு உண்டு. அப்போ பாருங்க, எது கடவுள்? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்காரு. மனிதர்களுக்குள்ள ஆத்மாவாக இருக்காரு. அந்த ஆத்மா மனிதர்களுடைய அந்த உயிருக்குள் உயிராக இருக்கு. இப்போ ஒரு மாங்கொட்டையை எடுத்துக்கோங்களேன், அதை புட்டு பாருங்க, அதுக்குள்ள அந்த மாங்கொட்டைக்குள்ள ஒரு சதப்பகுதி இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள் இவ்வளோ பெரிய மாமரத்தை உருவாக்கி அதில் இவ்வளோ பெரிய ஒரு கிளைகள் உருவாகி காய்கள் கனிகள் அது திரும்பி 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 நமக்கு இந்த உலகத்துக்கு ஒரு நன்மையை தர ஒரு பழமாக உருவாகுது இல்லையா? அதே மாதிரி தான் எந்த ஒரு மரத்தினுடைய கொட்டைகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ளே ஒரு சதைப்பகுதி இருக்கும். ஆனால் அந்த சதைப்பகுதிக்கு உள்ளே என்ன இருக்குது? அந்த சத்தம் நிறைந்த சதைப்பகுதிக்குள்ளே என்ன இருக்குது? கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதுதான் இவ்வளோ பெரிய மரத்தை உருவாக்குது. அதே மாதிரி தான் நமக்குள்ள ஒரு எனர்ஜி, நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஆத்மா, நமக்குள்ள இருக்கின்ற அந்த கடவுள் கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த எனர்ஜியை கொண்டு தான் கண்ணு மற்றதெல்லாம் பார்க்குது. அப்போ பாருங்க, எதை நம்மளால் பார்க்க முடியாதோ ஆனால் எதை கொண்டு கண்கள் பார்க்கின்றதோ அதுதானே கடவுள். அந்த மாதிரி ஆத்மா சுயமாக எதையும் பண்ணிடாது. அது அமைதியாக இருக்கும், அதுக்கு ஒரு எனர்ஜி. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கடவுள் அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது இந்த மனம் என்ன பண்ணும், சில விடயங்களை இழுத்துட்டு வந்து அது உணர ஆரம்பித்த உடனே ஆத்மா என்ன பண்ணிடும், இவங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி அது கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற இந்த கடவுள் கொடுக்கணுன்ற தன்மையில தான் உட்கார்ந்துருக்கு. அதாவது கொடுக்கணும், அதை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கும். விழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா பாருங்கள், எவ்வளவு அழகாக, அது எவ்வளோ ஒரு அன்பும் கருணையுமா, எப்படா கேட்பாங்க, நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி காத்துக்கிட்டு இருக்கு கடவுள். நமக்குள்ள இருக்கு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, மனிதர்களுக்குள்ள உயிருக்குள் உயிராக, ஜீவனுக்குள் சிவமாக அமர்ந்திருக்கின்றது. அது ஆத்மாவாக இருக்கின்றது, அது சக்தியாக இருக்கின்றது. அதை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய கண்களை பார்க்கறதுக்கு அதுதான் முதல் காரணம். அதை கொண்டு தான் கண்ணே பார்க்குது. ஆனால் அதை நம்மளால பார்க்க முடியாது. அதான நமக்கு எப்படா இவங்க எதையாவது கேட்பாங்க நம்மக்கிட்ட, நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த கொடுக்குற தன்மையோட காத்துக்கிட்டு இருக்குங்க. நல்லதை கேட்போம், நல்லதே இந்த சமுதாயத்துக்கு செய்வோம். நன்றி.